வெல்கம் டு கணினியாசா. நம்ம இந்த செஷனில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா டெராஃபார்ம்னு ஒரு டெவாப்ஸ் டூல் பற்றி பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ டெராஃபார்ம் யூஸ் பண்ணி எப்படி வந்து க்ளவுட் என்வரன்மெண்ட்டில் எப்படி ஆட்டோமேஷன் பண்ணுறது பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ டெராஃபார்ம்னாலே உங்களுக்கு ஐஏசினா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆஸ் அ கோட். ஓகே. ஸோ இந்த டெராஃபார்ம் யூஸ் பண்ணி எப்படி வந்து க்ளவுட் என்வரன்மெண்ட்டில் எப்படி ஆட்டோமேஷன் பண்ணுறது பற்றி பார்க்க போகிறோம். ஓகே. ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம எப்படி பேசிக் கான்ஃபிகரேஷன் ஒரு டெராஃபார்மில் எப்படி இன்ஸ்டலேஷன் பண்ணுறது, அதை எப்படி கான்ஃபிகர் பண்ணுறது பற்றி ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். அப்புறம் வந்து செகண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரீஃப் இன்ட்ரோடக்ஷன், டெராஃபார்மில் வந்து எப்படி வந்து கோடு வந்து இனிட் பண்ணுறது, பிளான் பண்ணுறது, அப்ளை பண்ணுறது, ஸோ அதை கமாண்ட்ஸ் எல்லாம் பற்றி ஒரு ப்ரீஃப் இன்ட்ரோடக்ஷன் பார்க்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்டெகிரேட்டிங் வித் மல்டிபிள் ப்ரொவைடர், நிறையா ப்ரொவைடர்ஸ் இருக்காங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெயினாக பார்த்தீங்கன்னா AWS, Azure அண்ட் கூகுள் க்ளவுட், இந்த மூணு பற்றி தான் மெயினாக நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா இந்த மூணு தான் வந்து க்ளவுடில் வந்து டாப்பில் இருக்கிற க்ளவுட் வெண்டார்ஸ், க்ளவுட் ப்ரொவைடர்ஸ். ஓகே. ஸோ இதில் வந்து ஃபர்ஸ்ட் AWS பற்றி பார்க்கலாம், செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா Azure பற்றி பார்க்கலாம், தேர்ட் வந்து உங்களுக்கு கூகுள் க்ளவுடில் எப்படி வந்து இன்டெகிரேட் பண்ணுறது பற்றி பார்க்கலாம். ஓகே. ஸோ இதுக்கு என்னெல்லாம் தெரிஞ்சிருக்கணும், நம்ம இந்த டெராஃபார்ம் பற்றி படிக்கணும்னா நமக்கு என்னெல்லாம் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா TCP/IP நெட்வொர்க்கிங் பற்றி கொஞ்சம் நாலேஜ் இருக்கணும். ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ்லாம் வந்து என்ன மாதிரி ஸ்ட்ரக்சரில் இருக்குது, ஒரு ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ்னா என்ன, அது என்ன மாதிரி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சிருக்கணும். லினக்ஸ் கமாண்ட்ஸ் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்புறம் க்ளவுட்னா என்ன, க்ளவுடை பற்றி ஒரு பேசிக் நாலேஜ் இருக்கணும். ஓகே. அப்புறம் பார்த்தீங்கன்னா AWS, Azure அண்ட் கூகுள் க்ளவுட், இதில் வந்து உங்களுக்கு ஃப்ரீ அக்கௌண்ட் வந்து நீங்கள் வச்சுக்கணும். ஓகே. ஸோ இந்த AWS, Azure க்ளவுடில் வந்து ஃப்ரீ அக்கௌண்ட் நீங்கள் கண்டிப்பாக கிரியேட் பண்ண வேண்டியிருக்கும். மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா நல்லது, தெரியலன்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, நீங்கள் வந்து கற்றுக்கலாம், ஒன்றும் கம்பல்சரிலாம் கிடையாது. ஓகே. நெட்வொர்க்கிங்னா தெரிஞ்சுதுன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் எப்படி வந்து ஸ்ட்ரக்சர் இருக்கும், ஸோ அதில் வேரியபிள்னா என்ன, ஸோ இன்புட்னா என்ன, அவுட்புட்னா என்ன, ஸோ அந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராமிங்னா என்னன்னு சொல்லி ஒரு பேசிக்காக தெரிஞ்சுன்னா உங்கள் ஈஸியாக லேர்ன் பண்ண முடியும். ஓகே. ஸோ ஆனால் இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும்னு ஒரு நெசசிட்டி கிடையாது, தெரிஞ்சிருந்தா நல்லது. ஓகே. ஆனால் கண்டிப்பாக AWSல ஒரு அக்கௌண்ட் இருக்கணும், ஃப்ரீ அக்கௌண்ட் இருக்கணும், Azureல ஃப்ரீ அக்கௌண்ட் இருக்கணும், கூகுள் க்ளவுட்லேயும் வந்து உங்களுக்கு என்ன இருக்கணும், ஃப்ரீ அக்கௌண்ட் இருக்கணும். ஓகே. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டெராஃபார்ம் வந்து நீங்கள் கூகுளில் போயிட்டு டெராஃபார்ம் அடிச்சிங்கன்னா இந்த மாதிரி வெப்சைட், அவனோட வெப்சைட் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ இதில் போயிட்டு நீங்கள் டவுன்லோட் கொடுத்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் விண்டோஸு, லினக்ஸு, மேக் ஓஎஸ், அப்புறம் பார்த்தீங்கன்னா சோலாரிஸ், ஓகே, இந்த மாதிரி என்னென்ன ஓஎஸ்க்குலாம் வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறங்க லிஸ்ட்டு வந்து வரும். ஸோ அதுலேருந்து நீங்கள் எந்த இதில் வந்து நீங்கள் டெராஃபார்ம் இன்ஸ்டலேஷன் பண்ண போகிறீங்களோ அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே. டெராஃபார்ம் நீங்கள் கூகுளில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த வெப்சைட் தான் வந்து இந்த ஃப்ரண்ட் பேஜ் இப்படி தான் இருக்கும் உங்களுக்கு. டெராஃபார்மில் வந்து யூஸ் பண்ணுற லாங்குவேஜ் எது பார்த்தீங்கன்னா HCLன்னு சொல்லுவாங்க. ஓகே. ஸோ HCL லாங்குவேஜ் யூஸ் பண்ணி தான் அந்த டெராஃபார்ம் வந்து நம்ம வந்து பண்ண போகிறோம். ஓகே. ஸோ இதுக்கு காம்படிட்டர்னு பார்த்தீங்கன்னா அன்சியபிள் இருக்கு, அப்புறம் பார்த்தீங்கன்னா பப்பட் இருக்கு, அப்புறம் பார்த்தீங்கன்னா செஃப், அப்புறம் AWSல பார்த்தீங்கன்னா கிளவுட் ஃபார்மேஷன் இருக்கு. ஓகே. ஆனால் இந்த நாளை விட உங்களுக்கு இந்த டெராஃபார்ம் தான் வந்து உங்களுக்கு வந்து நம்பர் 1, அதுதான் வந்து எல்லாருமே யூஸ் பண்ணுறாங்க. இப்போ கிளவுட் ஃபார்மேஷன் பார்த்தீங்கன்னா ஒன்லி AWS தான் யூஸ் பண்ணுவாங்க. ஓகே. அன்சியபிள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கான்ஃபிகரேஷன் மேனேஜ்மெண்ட்டு அதுக்கு யூஸ் பண்ணலாம். டெராஃபார்ம் மெயின்லி கான்ஃபிக் மட்டும்தான். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ப்ரொவைடர்ஸ்க்கு வந்து இது சப்போர்ட் பண்ணும். அன்சியபிள் வந்து அப்படி கிடையாது. அப்புறம் பார்த்தீங்கன்னா மியூட்டபிள், இம்மியூட்டபிள். ஓகே. இப்போ மியூட்டபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு வெப் சர்வர் என்வரன்மெண்ட் இருக்கு. ஓகே. ஸோ ஒரு என்வரன்மெண்ட்டாக ரன் ஆகிட்டு இருக்கு, அதில் அப்பாச்சி வெப் சர்வர் இருக்கு, PHP இருக்கு, அதே மாதிரி MySQL இருக்கு. ஓகே. அப்போ அன்சியபிள் பண்ணி நம்ம பண்ணும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா அதை வந்து ஜஸ்ட் அப்கிரேட் தான் பண்ணும். அதாவது ஒரு அப்பாச்சி இருக்குன்னா அப்பாச்சியோட வெர்ஷனை வந்து அப்கிரேட் பண்ணும், அதுலேயே வந்து ஓவர் ரைட் பண்ணி சேஞ்ச் பண்ணும். ஓகே. அப்போ வந்து உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக இருக்கும். பட் ஆனால் டெராஃபார்ம் வந்து என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்டையராக வந்து அதை வந்து டிஸ்ட்ராய் பண்ணிட்டு புதுசாக ஒன்று கிரியேட் பண்ணி அதை ஆட்டோமேட்டடாக உங்களுக்கு வந்து பாயிண்ட் அவுட் பண்ணி, ஸோ அப்போ வந்து உங்களுக்கு அன்சியபிளில் பண்ணும்போது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா இயற்கையிலேயே ஓவர்ரைட் இது மட்டும் அப்கிரேட் தான் பண்ணுது, ஸோ வந்து டிஸ்ட்ராய் பண்ணல. ஸோ அதுலேயே வந்து பண்ணும்போது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும். பட் வந்து டெராஃபார்மில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த வெப் சர்வர் அதெல்லாம் வந்து உங்களுக்கு என்ன பண்ணும், அந்த என்வரன்மெண்ட்டையே டெஸ்ட்ராய் பண்ணிடும், டெலீட் பண்ணிட்டு புதுசாக ஒன்று கிரியேட் பண்ணி உங்களுக்கு பண்ணும். ஸோ அப்போ வந்து உங்களுக்கு ஸ்லோவாக இருக்கும் டெராஃபார்மில். பட் அன்சியபிளை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி இதில் யூஸ் பண்ணுற இது வந்து ப்ரொசீஜரல், அதில் வந்து பார்த்தீங்கன்னா டிக்ளரேட்டிவ்னு சொல்லுவாங்க. ஓகே. ஸோ உங்களுக்கு டீப்பாக பண்ணணும்னா நீங்கள் வந்து கூகுளில் போயிட்டு கூகுள் பண்ணி பார்த்தீங்கனாலே இதில் உள்ள டிஃப்ரென்ஸ்லாம் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா தியரிட்டிக்கலாக நம்ம நிறையா வந்து சொல்ல முடியாது, ப்ராக்டிக்கலாக நம்ம நிறையா பார்க்கலாம். ஓகே. ஸோ டெராஃபார்ம்னாலே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா க்ளவுட் வெண்டர்ஸ் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுற ப்ரொவைடர்ஸ் க்ளவுட் ப்ரொவைடர்ஸ் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு டெராஃபார்ம் தான் யூஸ் பண்ணுறாங்க. இது வந்து நிறைய ப்ரொவைடர்ஸ்க்கு வந்து சப்போர்ட் பண்ணும் உங்களுக்கு. இப்போ மற்ற இதெல்லாம் வந்து அந்த மாதிரி கிடையாது. ஓகே. ஸோ இதில் எப்படி பார்த்தீங்கன்னா
ஆட்டோமேட்டிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெப்ளாய்மெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ப்ரொவிஷனிங் ரிசோர்சஸ், ஓகே, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பிளானிங் அப்டேட்ஸ், அப்புறம் வந்து சோர்ஸ் கண்ட்ரோல், ஓகே, அப்புறம் வந்து அதே இதே வந்து டெம்ப்ளேட்ஸே நம்ம என்ன பண்ண போறோம், ரீயூஸ் பண்ணுவோம். ஸோ ரீயூசிங் டெம்ப்ளேட்ஸ், ப்ரொவிஷனிங் resources, planning updates, using source control and reusing templates. ஓகே, ஆட்டோமேட்டிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெப்ளாய்மெண்ட் இந்த ஸ்ட்ரக்சர்ல தான் உங்களுக்கு இருக்கும். ஓகே, அப்புறம் பார்த்தீங்கன்னா இதுக்கு என்னென்ன டூல்ஸ்லாம் வந்து நமக்கு தேவைப்படும் பார்த்தீங்கன்னா CLI டூல்ஸ் வந்து நம்ம வந்து இன்ஸ்டலேஷன் பண்ண வேண்டியது இருக்கும். ஓகே, நம்ம எந்த மிஷின்லேருந்து பண்ணுறோமோ அந்த மிஷினில் வந்து நம்ம என்னெல்லாம் பண்ண வேண்டியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா CLI டூல்ஸ் வந்து பண்ண வேண்டியது இருக்கும். அண்ட் ஃப்ரீ அக்கௌண்ட்ஸ் வந்து நம்ம ஆல்ரெடி கிரியேட் பண்ணியிருக்கோம். CLI சொல்லா கமாண்ட் லைன் இன்டகிரேஷன். ஸோ CLI டூல்ஸை வந்து நம்ம இன்ஸ்டலேஷன் பண்ண வேண்டியது இருக்கும். அது நீங்கள் லினக்ஸ் யூஸ் பண்ணீங்கன்னா லினக்ஸில் இன்ஸ்டலேஷன் பண்ண வேண்டியது இருக்கும். விண்டோஸ்னா விண்டோஸ் பேஸ்ட் இன்ஸ்டலேஷன் பண்ண வேண்டியது இருக்கும். மேக் OS பார்த்தீங்கன்னா மேக் OSல இன்ஸ்டால் பண்ணும். ஓகே, ஸோ நீங்கள் என்ன கிளைண்ட் இதுலேருந்து நீங்கள் பண்ணுறீங்களோ அந்த இதில் நீங்கள் இன்ஸ்டலேஷன் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா அசூரில் ஒரு CLI எந்த இதில் இருக்குது, அதாவது எந்த பாத்தில் இருக்குது. அதே மாதிரி AWS பார்த்தீங்கன்னா எந்த பாத்தில் இருக்குது. ஓகே, அப்புறம் பார்த்தீங்கன்னா கூகுள் கிளவுட், அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜிட்ஹப்னு ஒன்று இருக்குது. சோர்ஸ் வெர்ஷன் கண்ட்ரோல் இது. ஸோ அதுலேயும் நீங்கள் ஒரு அக்கௌண்ட் வந்து ஃப்ரீயாக க்ரியேட் பண்ண வேண்டியிருக்கும். ஓகே, ஸோ இதுதான் வந்து மேக்ஸிமம் ஒரு டெராஃபார்ம் வந்து நீங்கள் லேர்ன் பண்ணுறதுக்கான ஒரு பேசிக் டூல்ஸ்லாம் நீங்கள் இன்ஸ்டலேஷன் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ இப்போ பேசிக்காக நம்ம டெராஃபார்ம்னா என்ன, ஒரு டெராஃபார்ம் வந்து எப்படி வந்து நம்ம இன்ஸ்டலேஷன் பண்ணுறது, கான்ஃபிகரேஷன் பண்ணுறது, ஸோ இதெல்லாம் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு ப்ரீஃப் இன்ட்ரோடக்ஷன், ஒரு தியரிட்டிக்கலாக பார்த்துருக்கோம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து நம்ம ஒன் பை ஒன்னா ப்ராக்டிக்கலாக வந்து எப்படி வந்து லேர்ன் பண்ணுறதை பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து எப்படி டெராஃபார்மை வந்து இன்ஸ்டலேஷன் பண்ணுறது, அப்புறம் CLI டூல்ஸை வந்து எப்படி வந்து இன்ஸ்டலேஷன் பண்ணுறது, இதை பற்றி ஃபஸ்ட்டு பார்க்கலாம். அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணலாம், AWS கிளவுடில் வந்து எப்படி வந்து டெராஃபார்மை யூஸ் பண்ணி ஆட்டோமேட்டடாக வெர்ச்சுவல் மிஷின் எப்படி கிரியேட் பண்ணுறது, அதை எப்படி வந்து டெஸ்ட்ராய் பண்ணுறது, ஸோ இதை பற்றி பார்க்கலாம். அப்படியே ஒன் பை ஒன்னாக நம்ம வந்து டெராஃபார்ம் பற்றி லேர்ன் பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ.